உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திரு திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியல்ல மீண்டும் களமாடுகிறார். அதுவும் பழைய அந்த முகங்களுக்கு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல, சிந்தனை செல்வன் தவிர்த்து. எப்படி பார்க்கறீங்க? என்ன நடந்தது? சூப்பர் ஸ்ட்ராட்டஜி என் சகோதரன் திருமாவளவன் பண்ணியிருக்காப்புல, பாராட்டுறேன். அவரு இந்த இடத்துக்குள்ள அவர் எடுத்திருக்க ஸ்டெப் அவர் அரசியல் அரங்கத்துல உயர்த்தும், விடுதலை சிறுத்தைகளை வளர்க்கும். என்ன பிளான் சார் இது? அவர் செய்துதான் ஆகணும் இந்த பிளான். ஏன்னா பரையர் கன்சால்டேஷன் தான் அவருக்கு மெயின் பிளான். அதுக்காக அவருக்கு வன்னியரசு உடனே கோவப்பட்டுருவான் வந்ததும். நீ எப்படி பரையறதுன்னு சொல்லி, அப்படி சொல்லலையா, உங்க ஓட்டுல பரையர் ஓட்டு தான் ஜாஸ்தின்னு. இப்போ இருக்க கேண்டிடேட்ல ஒரு முஸ்லீம் தவிர இது எல்லாம் பரையர் சகோதரர்கள் தானே, தப்புன்னு சொல்லல. அவருக்கு வாக்கு வங்கியை கன்சல்டேட் பண்றாரு. நாளைக்கு லாயலா இருக்கக்கூடிய வன்னியருக்கும் மற்றவங்களுக்கும் அவர் என்டர்டெயின் பண்ணலாம். அதை நான் விட்டுட்டாருன்னு சொல்லல. ஒரு தலைவருக்கு ஒரு லாயல்டி டெஸ்ட் பண்றது ஒரு தலைவருக்கு உரிமை. இப்போ அவர் இந்த 8 சீட் வாங்கி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது எதிர்கால அரசியல்ல அவர் பரையர் சமூகத்தை பின்பலமாட்டு கிறிஸ்டின் அண்ட் முஸ்லிம்ஸையும் அடுத்த கட்ட அவரோட பேக்கிங் ஆட்டு வளர்றதுக்கு பார்க்குறாரு. சரியான ஸ்ட்ராட்டஜி. அது எதிர்பார்க்கவே இல்லை. அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறது ஒரு காஸ்ட் கன்சால்டேஷன் நோக்கி வடதமிழ் அரசியலை கொண்டு போகும். இன்னும் அதற்கான நெசிட்டியும் இருக்குது. இதுலயும் கில்லிங் இன் சைலன்ஸ் ஆகக்கூடிய சீமானையும் பெர்செப்ஷன் வைஸ் இருக்கக்கூடிய விஜயையும் நான் இதுல வெயிட்டேஜ் கொடுக்குறேன். எல்லாரும் விஜய் பின்னாடி பழைய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால இவர் நிற்கிறாருங்கிறதான் எல்லாரும் சொல்லுவான். நான் அதே மறுக்க வரல. என்னோட பார்வையில சீமான் நெளிஞ்ச தட்டில் 4-5 பருக்கையை வச்சு நான் சாட்டு இருந்தேன். நாமன்னா பரையர்களையும் தேவேந்திர உறவேளாரையும் தன்னோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு. அதுல இருந்து நீ எடுத்து அருந்ததியர் கொடுத்துட்ட, என் மக்களுக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுன்னு கேட்கிறாரு. ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாஸ் பண்டிதர், MC ராஜா அவங்க தான் தமிழ் பெரியார்கள்னு, தந்தை பெரியார கன்னடர்னு, இவங்க தான் தமிழ் பெரியார், பெரிய இன்டலெக்சுவல் அம்பேத்கருக்கு இணையானவர்னு ரெட்டமலை சீனிவாசனை ப்ரொஜெக்ட் பண்றாரு. பஞ்சமர் நில மீட்பை பற்றி சீமான் தெளிவா பேசுறாரு. பஞ்சமர் நில மீட்பை ஒரு லாங் டேர்ம் இஷ்யூ ஆட்டு அவரு எடுக்கிறாரு. ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னு கேட்கிறாரு, போல்டா கேட்கிறாரு. கேப்டன் திரும்ப பேசுறாரா இல்லையா? என்ன பேச விட்டுக்கிட்டு நீங்க சொன்னா உங்களுக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு தனி பெட்டியை வச்சுக்கலாம். என் ஃப்ளோவை விட்டுக்கிட்டு அது பிறகு கேட்டா கரெக்டா இருக்கும். மாதேஷ் சில டைம் ஃப்ளோ இதானு உங்க நான் கோபம் போடுவேன். நான் அந்த சிந்தனை ஓட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை நீங்க சொல்ல விட்டீங்கன்னா அது தன்மையான ஒரு பேட்டியா இருக்கும், நாணயமான ஒரு பேட்டியா இருக்கும். நான் இந்த இதுல 5வது பாயிண்டே நான் சொல்ல வரும்போது 5வது பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு அது பெரிய பாமகவான அதிமுகவையும் பாமகவை எதிர்த்து சீமான் போகணும்னு அறிக்கை விட்ட பிறகுதான் சேகர் பாபு இதை வச்சு சீமான் அரசியல் பண்றாருங்க அறிக்கையே வந்தார். அப்ப கோர் திருமாவுக்கு இஷ்யூக்குள்ள சீமான் வாராரு. பரையர் கம்யூனிட்டியை ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்டு தனக்கு உருவாக்கணும்னு முயற்சி பண்றாரு. அந்த மக்கள் இஷ்யூவை சீமான் எடுக்கிறாரு. ஒண்ணு, இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். விஜய்க்கு பரையர் சமூகத்துல ரசிகர்கள் இருக்காங்க. நான் தான் அவரு திருமலை ஷூட்டிங்ல அவரு ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்கிட்ட தான் பேசினாரு. நீங்க சினிமா ஆடியன்ஸில் 40 விழுக்காடு அட்டவணை பிரிவு சகோதரர்கள் அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு மினிமம் கேரண்டி இருக்கு, பெரிய வெற்றி பெற்றா நல்லா வரலாங்கிறத நான் ஹைதராபாத்தில் பாலச்சந்தரோட கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் திருமலை ஷூட்டிங்ல இருக்கும்போது இன்னொரு நண்பர், எனக்கும் அவருக்குள்ள காமன் ஃப்ரெண்ட். அப்பவே அவருக்கு அரசியல் இது இருந்ததா? நான் அப்போ அவர் சினிமா சம்பந்தமா தான் என்னோட நாலேஜ் அவருக்கு பயன்படுத்தி அந்த நண்பர் சொன்னாரு. பழைய ஃப்ரெண்டு தான் நீங்க விஜய்க்கு? விஜய்க்கு ஃப்ரெண்ட் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு விஜய். விஜய்க்கு ஃப்ரெண்ட் இல்லை. இல்ல நீங்க அது விஜய்க்கு அப்பவே சொன்னீங்களா? அது என் ஃப்ரெண்ட் முக்கிய இடத்துல இருக்காரு. இன்னைக்கு கூட பேசினாரு. என் சித்தி பையனை கேண்டிடேட்டா போட்டிருக்கு, என்னத்தை தேர போகுதுன்னா சொன்னாரு. விடுங்க, அப்ப விஜய்க்கு யாருன்னு தெரியும். இந்த கட்டத்துக்குள்ள விஜய் இன்னைக்கு அட்டவணை பிரிவு சமூக மக்கள் மத்தியில் அவருக்கு ரசிகர் பலம் ஜாஸ்தி இருக்குங்கிறது படிப்படியா பலரும் சொல்றாங்க. இது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிறதுல திருமாவளவன் சான்ஸ் எடுக்க முடியாது. டைரக்டா ரியாலிட்டிலே சீமான் உள்ள வர்றாரு. ஓரளவு அதுல டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு. 6 விழுக்காடு ஓட்டு வட தமிழகத்துல சீமானு கிடைச்சதுன்னா அதுல சில சமூகங்கள்ல தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியில 0, சில சமூகங்கள்ல 2, பரையர் சமூகங்கள் மத்தியில ரெட்டை இலக்கத்துல 12க்கு மேல இருக்கு. சோ அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் இன்ட்ரோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த சீமானுக்கு தாக்குதலையும் பெர்செப்ஷன் வைஸ் விஜயை பற்றி பேசப்படுறது ப்ரெடிக்ட் பண்ணப்படுவதையும் அந்த நிஜத்தையும் இந்த கற்பனையையும் எதிர்கொள்றதுக்கு திருமா காட்டுமன்னார் கோயில்ல நிற்கிறது படு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. அவரு தன் கட்சியையும் தன் சமூகத்தோட வளர்ச்சியையும் தெள்ள தெளிவா கொண்டு போறாரு.
இது வந்து அவரை 2029 3 எம்பி 4 எம்பிலாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போகும். சரியான சூப்பரான முடிவு. வெற்றியை பெற்று விடுவாரா? வெற்றி பெறணுங்கிறது என் ஆசை. போலரைசேஷன் எப்படி வருதுன்னு நான் திரும்ப சொல்றேன். இப்போ அவரு வெற்றி பெறணுங்கிறது என் ஆசை. ரைட் சார். அவர் பார்லிமெண்டேரியன், அவரு இது வரைக்கும் பார்லிமெண்டேரியன் தொடர்ந்தவர். இப்போ இங்க சட்டசபைக்குள்ளார வராரு அப்படின்னா திடீர்னு நீங்க ஜெயிச்சாருன்னா அதெல்லாம் சில்லற விஷயங்க. 2 தொகுதியில நிக்கிறனால உள்ள இடர்பாடுகள், இங்க ஜெயித்துக்கிட்டு அங்க ரிசைன் பண்றது, அதெல்லாம் சின்ன விஷயங்கள். இதுல நிக்கிறது மூலமா விசிகாவை பெரிய சக்தியா வளர்க்கிறாரு. அது பரையர் சமூகத்துக்கு வந்து பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பிசிகாவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம், சகோதரர் தொல் திருமாவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம். இதை மனப்பூர்வமா சொல்லக்கூடிய நான் தான் சீமான் இவ்வளத்தையும் எடுத்து விளையாடுறாருங்கிறதையும், மற்றவன் கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவான், சொந்த தம்பி அதை எடுத்து விளையாடுறதையும் நான் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறேன். தேசிய முகமாக மாறின திருமாவளவன் மறுபடியும் மாநில அரசியலுக்குள்ளார வராரு அப்படின்னா ஃபியூச்சர் கணக்கு போடுறாரா? அதாவது 2029 காங்கிரஸ் நம்பி ராகுல நம்பி வேலைக்கு ஆகாது. இனி நம்ம தேர் யூ ஆர் 100% யூ ஆர் கரெக்ட். நீ அதிகம் பேசுறேன்னா கோவப்படுற, இப்ப அதிகம் பேசினாலும் சரியா பேசிட்டேன். வாழ்த்துக்கள் மதேஷ். இனி காங்கிரஸ் நம்பி ராகுல நம்பி அது ஒரு தேராத கேஸ், அது ஒரு நெகட்டிவ் மைண்டடு. அது கூட இருக்கவனே அதான். நீங்க மோடி என்னைக்குமே இவங்க கூட இருக்கவங்களே இது பண்ணாங்க. கனிமொழிய 2G மேட்ரு, இது திமுகவை, லாலு யாதவ, அகிலேஷ் யாதவ, மாயாவதிய, சரத்பவாருக்கு மகளை கூட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை எவன் தாரானோ அவனையே போட்டு பார்க்கிற வேலை தான் இந்த காங்கிரஸுக்கு வேலை. அதுதான் மோடி பாரசைட் காங்கிரஸ் சொல்றாரு. இப்ப நான் நேத்தே மோடிக்கு எழுதிட்டேன். இப்ப நம்ம மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லும் போது வேண்டான்னு சொன்னவர் திருமாவளவன். ஆமா, உண்மை. அதை எழுதியிருக்கேன் மோடிட்டு. ஆனா எனக்கு தெரியும் அது இனி ராகுல நம்பி காங்கிரஸ் நம்ம மேல வருவோம். இங்க காங்கிரஸ் சுத்தமா காலி பண்ணிடுவோம். காங்கிரஸுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான், மற்றபடி காங்கிரஸுக்கு இந்துக்கள் ஓட்டு எங்க இருக்கு? அந்த கட்சியை நம்பி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மள பெரிய அளவு வளர்த்துக்குவோம். காங்கிரஸ்காரன் ராகுல் காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்து நம்மள கேபினெட்ல தருவான், அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். அவங்க எல்லாமே உரியக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி கோஷ்டிங்கன்னு திரும்ப கரெக்டான முடிவு எடுத்திருக்காங்கிறத நான் மோடிக்கு முந்தானத்தை பிரசன்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. அதனாலதான் அப்படி ஒரு முடிவு கூட ஒரு எடுத்து. இன்னொன்னு சொல்றேன், கேபினெட் மினிஸ்டர் கூட தரலான்னு உதித் ராஜ், ஆதவலே, ராம்விலாஸ் பாஸ்வானுக்கெல்லாம் அந்த 2014 காலகட்டத்தில் சொன்னல, அப்பவே வேண்டான்னு சொன்னவர் தான் சகோதரர் தொல் திருமா. உறுதியான நிலைப்பாடு உள்ளவர் தான். நம்ம அதை ஏன் மறுக்க போறோம்? சிட்டிங் மினிஸ்டர்ஸ் மொத்தம் அந்த 33 பேர்ல ஸ்டாலின், உதயநிதி எல்லாரையுமே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாருமே அதுல ஒரு 3 பேரை மட்டும் விடுபட்டு இருக்காங்க. மனோ தங்கராஜை எடுத்துட்டாங்க, கயல்விழி செல்வராஜ், அதே போல காந்தி எடுத்துட்டு, ராணிப்பேட்டை காந்தி எடுத்துட்டு அவங்க சன்னுக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மனோ தங்கராஜை எடுத்தது வந்து அவர் வந்து ஒரு தவற பண்ணாரு, எக்ஸீடிங் த பிரீஃப்னு சொல்லுவாங்க. அந்த தவிர மனோ தங்கராஜும் பண்ணாரு, சபாநாயகர் அப்பாவும் பண்ணாரு. அது அந்த கட்சியோட நன்மையை தாண்டி தங்களுடைய சொந்த இச்சஸை சொரிஞ்சிக்கூடிய ஒரு வேலை. அது மனோ தங்கராஜ் அதை சொரிஞ்சாரு, அப்பாவும் அதை செய்துட்டு இருந்தார் பல இதுல. அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு டால் ஃபிகர், சுயேட்சையா ஜெயித்தவர், அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்குங்கிற அடிப்படையில் அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. மனோ தங்கராஜுக்கு அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின்டே லைட்டா பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி பார்த்தாரு. ஸோ ஸ்டாலினுக்கு அதெல்லாம் வந்து லாயலிஸ்ட் இல்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மனோ தங்கராஜ் மேல இருந்திருக்கும். ஓகே. ஸோ அந்த இடத்துக்குள்ள இப்போ மத சார்பின்மைக்கு ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய சிபிஎம்ல செல்லச்சாமி கேண்டிடேட் ஆயிருக்கா. சிபிஎம் கையில கொடுத்துருக்காங்க. சிபிஎம் நூறு முகதையும் போடலாம், செல்லச்சாமியும் போடலாம். செல்லச்சாமியை கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள திமுகவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புன்னு நான் கருதல. மனோ தங்கராஜ் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, பவர்ஃபுல் போஸ்ட் தான். அதில் அவர் கண்டிப்பாக பண்ணுறாரு. கயல்வெளியை பொறுத்தளவில் இப்போ போட்டுட்டு ஒரு நியூ கேண்டிடேட் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த புது கேண்டிடேட் போட்டு இளரத்தம் பாய்க்கலாங்கல்ல, வல்ல 26 வயசுன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்காக பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸீடிங் த பார்ட்டி பிரீஃப்ங்கிறது வந்து எந்த ஒரு பார்ட்டிலும் லீடர்ஷிப் அதை விரும்பாது. லீடர்ஷிப் எண்ண ஓட்டத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறது வந்து சில இடங்கள்ல விரும்புவாங்க, சில இடங்கள்ல இந்த எக்ஸ்ட்ரா மைல் ஓடுறது அதுவே ஆபத்தா முடிஞ்சிடும். மனோ தங்கராஜ் விஷயத்துல எக்ஸ்ட்ரா மைல்டு ஓவரா ஓடுனது ஆபத்தா முடிஞ்சுன்னு நான் கருதுறேன். பட் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு, ஓகே. பார்ட்டியில டிசிப்ளின்டு சோல்ஜரா இருந்தாருன்னா ஸ்டாலின் மீண்டும் அவருக்கு உயர்வுகளை கொடுக்கலாம். பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பர்ஃபார்மரா இருப்பாங்களா, இல்ல அதுல ஏதேனும் டஃப் ஃபைட் ஏதாவது கிரவுண்ட்ல இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது? எல்லாமே முத நாளே வராண்டாம் மதேஷ், வேட்புமனெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு எல்லாம் முடியும். தம்பி சிவபாலம் வந்திருக்கான், அவங்ககிட்ட சவுத்துல என்ன கிரவுண்டுன்னு கேட்டு சொல்லுவேன். எல்லாமே ஒரு இன்புட்ஸ் எடுத்துட்டு நான் பேசுறேன். 10 தொகுதியா கூட நம்ம அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாராளமா நாட்கள் எனக்கு நீங்க நேரம் ஒரு நாட்கள்ல நேரம் தர்றேன், அனலைஸ் பண்ணலாம். எல்லாமே
ஒரே நாள்ல எல்லாம் ஒரே குடுவைக்குள்ள அடைக்கணும்னு நினைக்காண்டாம். ஆ. நான் ஆன்கோயிங் பொலிட்டிக்ஸ் ஸ்டாலின், எடப்பாடி, சீமான். இதுல சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வராருங்கிறத மறைக்க நடக்கூடிய சதிய பல முகத்திரைகளை கிழிச்சு எறிஞ்சிருக்கேன் இந்த வீடியோ மூலமா. அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில விஜய் உட்பட 16 பேர் நிக்கிறாங்கல்ல வேட்பாளர்கள், எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? திரும்ப அதை தானே அதான் கேட்குறீங்க. முக்கியம் சார். பாஸ், result. இந்த கேள்வி பாஸ் பண்ணிடுறேன். அவங்க பாஸ் ஆகுவாங்களா? அவங்க பாஸ் நான் ஆகுவாங்களா? தள்ளி விடக்கூடிய பாச சொல்றேன் மாதேஷ். இதெல்லாம் அவ்வளவுதான் தள்ளி விட்டுறணும்ன்றீங்களா? இப்ப நாள் இருக்குல்ல, கூட்டம் கூடுது. நேற்றுக்கு பாத்தீங்களா, பாதியிலே ரத்து பண்ணிட்டு போறாரு வீட்டுக்கு. அதான் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றான்னு மக்கள் இன்னும் ஒரு வாரம் அந்த காத்திருக்கட்டும் மாதேஷ், ஜாலியா பேசுவோம். இல்ல சார், நீங்க சொல்றதுல 10ல் 8 9 சரியாகணும்னு நீங்களும் நினைப்பீங்க, நானும் நினைப்பேன். இது சரியாகணும்ல, அதுக்காக தான் நான் போறேன். அதுதான் 2க்கு 1 வாங்கணும்னு சொன்னது. ஏதோ 2க்கு 1 எடப்பாடி கொடுத்துருவான்னு நான் நம்பி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் என் எதிரியும் நினைக்கிறான். ஆனா அந்த 40 லட்சம் மக்களும் நம்ம பிரதிநிதியா ரவீந்திரன் துரைசாமி பேசுறான், அவன் சொல்லப்படிதான் நம்ம ஓட்டை எக்ஸசைஸ் பண்ணு நினைக்கிறான் பாருங்க. அதுக்கு தான் 2க்கு 1ன்னு சொன்னேன். அவன் ரவீந்திரன் துரைசாமி உணர்வுல தான் நிக்கிறோன்னு ஒவ்வொருத்தனும் என்ன போன் பண்ணி இப்படி ஏமாத்திட்டாங்களே சொல்றான் பாருங்க. அதுக்காக தான் 2:1ங்கிறத நான் சொன்னேன். புரியுதுல்ல? இப்போ எனக்கு புரியுது. விஜயை சுற்றி நான் ஏன் வட்டமிடுறேன்னா, ஏதோ ஒரு மாறுதல்கள் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு அவங்களும் நம்புறாங்க, நிறைய பேர் நம்புறாங்க சார். இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரை, ஸ்டாண்ட் போனிங்கிற என்ன கருத்துல மாற்றம் இல்லை. வேட்புமனு எல்லாம் விட்டு ஆகட்டு, களம் வரட்டு, அது எப்படி மண்குதிரையா இருக்குங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இன்னும் இப்பவே நீங்க சொல்லணும்னா சொல்லிடுறேன். எல்லாரும் கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சாங்க. சரி, எப்படி 2016ல் விஜயகாந்துக்கு 60 சீட்டு வந்துடும், பல நழுவி பாலில் விழுந்தது. 40 விழுக்காடு திமுக காங்கிரஸ் கூட, 8-10 விழுக்காடு விஜயகாந்த் சேர்ந்தா ஸ்வீப்பு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு விஜயகாந்த், நம்மெல்லாம் மந்திரி, ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு கோடிகளை செலவழிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராகி இருந்தான். டப்புன்னு விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணினாரு. எல்லாம் ஓடிட்டான், சோர்வாயிட்டான், அப்படியே அப்செட் ஆயிட்டான். கோடிகளை செலவழிக்கிறதுக்கு பதிலாக சில லட்சங்களை செலவழிச்சிட்டு ஒதுங்கிட்டான். தேமுதிகவுக்கு வாக்கு வலிமையும் 5.5%லேருந்து 2.5%க்கு போயிட்டு 2021ல் இவர் ஆர்கேனர் வெற்றி வீரர் சகோதரர், வெற்றி வீரர் தான், வேலு கார்த்திகன் கூட பேசினேன். அவர் பர்சனலாக அவரை ஃபோக்கஸ் பண்ணி திருவையாறுல களமாடுறாரு. நமக்கு எல்லா கட்சியிலுமே நண்பர்கள் இருப்பாங்கங்க. அது அவங்கள நம்ம தலைவாயினாலும் சரி, வேலு கார்த்திகனாலும் சரி, அது நம்ம சில இடங்களில் பேசி தான் ஆகணும். அவர் தன்னோட இண்டிவிஜுவல் இதில் கெப்பாசிட்டியோட ஃபைட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஓகே, அந்த 2021ல் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, தினகரன் உள்ள நுழைஞ்சிட்டாரு, ஏன்னா அவர் தான் அதிமுக, நம்ம எத்தனை கோடி செலவழிச்சாலும் அவர் கையில் அதிமுக வந்துரும்னு 21ல் நினச்சாங்க. அதற்கு பிறகு அவர் தனிச்சு போட்டியிட ஒரு சூழ்நிலை வந்தபோது ஒரு தினகரன், ஒரு வேலு கார்த்திகேயன் மாதிரி ஒரு சிலர் தான் களத்துக்குள்ளே நின்னாங்களே தவிர மற்ற எல்லாம் ஒதுங்கி போனதில் 5.5 விழுக்காடு எடுத்த தினகரன் 2.5 விழுக்காடுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் ஒரு கூட்டணியில் சேர்ந்துருவார், நம்ம பல கோடிகளை செலவழித்து எம்எல்ஏ ஆயிரலான்னு காரைக்குடி பிரபுலேருந்து பர்வேஷ்லேருந்து இன்னும் பலரும் உள்ள நுழைஞ்சு நம்ம டிக்கெட் வாங்கி ஆயிரலான்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு கலகலத்து போச்சு. வெண்ணை திரண்டு வரும்போது தயிர் தாளி உடஞ்சி போச்சு. இனிமே நம்ம எங்கே ஜெயித்து இதாகிறது, என்னைக்கு இந்த வாக்கை வச்சு அறுவடை பண்ணுறதுங்கிற எண்ணத்தில் வியாபாரமே அதிக முக்கியமாக கொண்ட விஜய், சுயநலமே அதிக முக்கியமான கொண்ட விஜயை சுற்றி இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் 2016 விஜயகாந்த் கட்சி மாதிரியும் 21 அமமுக மாதிரியும் என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கு, என்ன வாய்ப்பு இருக்கு, நம்ம இதுல நிரூபிச்சு என்னத்தை சாதிக்க போறோங்கிற விரக்தியிலையும் வேதனையிலும் இருக்கிறான். எல்லாருமே முகம் வந்து டல் அடிச்சு தான் இருக்கிறாங்க. இதையும் தாண்டி நாம சொன்னதை சகாதேவ மாதிரி கேட்டிருந்தா 39 எம்பி கேண்டிடேட் போட்டு ஒவ்வொருத்தனும் 5 கோடி செலவழிச்சிருந்தா இன்னைக்கு விஜய் ரியல் பிளேயரா வந்திருப்பாரு. மே 4ஆம் தேதி எடுக்கிற வாக்கை வச்சுதான் அவர் எந்த அளவுக்கு பிளேயர்னு சொல்ல முடியும். அதற்கு கூட்டணியின் எதிர்பார்த்து தனிச்சு போட்டிடுங்கிறதுலே மனம் வெறுத்து போயிட்டான். சந்தர்ப்பவாத அரசியல் வியாபார தன்மையில விஜய்க்கு பாப்புலாட்டில் நம்ம ஆளாக முடியுமா நினைக்கக்கூடிய பல கட்சிகள் மாறி வந்த சந்தர்ப்பவாதிகள் நம்ம கோடிகளை செலவழிச்சு கூட்டணினா செலவழிக்கலாம்னு நினைச்சாம லட்சங்களை கூட செலவழிக்க மாட்டான். இது 2016 விஜயகாந்த், 2021 அமமுக தன்மை. இந்த சந்தர்ப்பவாத சுயநல வியாபார அரசியல் விஜய்க்கு வேட்பாளர்கள் மத்தியில் 100% இருக்குது. 234 போட்டுட்டாரு, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எப்படி போட்டாரு, யாரை பிடிச்சி போட்டாரு, அது என் தம்பி சூப்பர் ஸ்டார் சாட்டை துரைமுருகனுக்கு கருத்தை கேளுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.